முதல் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். என்ன பண்ணீங்களா? இவ்வளவு நாள் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சென்ற வகுப்புல உலகியல் பார்த்துருக்கோம், ஆத்திச்சூடிலாம் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? திருக்குறள் பார்க்கணும். என்ன பார்க்க போறோம்? திருக்குறள். திருக்குறளை எழுதினவங்க யாரு? திருக்குறளை எழுதினவங்க திருவள்ளுவர். இவர்தான் திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர். இவர் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் எழுதல, நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. பாத்தீங்களா? இது எவ்வளவு பாட்டு தெரியுமா எழுதியிருக்காரு? 1330 பாட்டு எழுதியிருக்காரு. 1330 பாட்டு எழுதியிருக்காரு. புரியுதா? பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் அப்படின்னா அந்த அதிகாரத்துல மொத்தம் 10 பாட்டு, 133 அதிகாரம் எழுதியிருக்காங்க. 133 அதிகாரம் எழுதியிருக்காங்க. ஒரு அதிகாரத்திலையும் 10 பாட்டு எழுதியிருக்காங்க. புரியுதா? பாத்தீங்களா? எதை பத்திலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அறம். அறம்னா என்ன? அறம் செய்ய விரும்புவது, தர்மம் செய்ய விரும்புவது. நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அறம்னா தர்மம். அறம் பத்தி எழுதியிருக்காங்க. அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம், இந்த 3 பத்தி தான் எழுதியிருக்காரு. அறம்னா என்ன? தர்மம். தர்மம் எப்படிலாம் செய்யலாம் தர்மம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்து இன்பம், எப்படிலாம் இன்பமா வாழணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்புறம் பொருளை பத்தி எழுதியிருக்காரு. புரியுதா? பார்த்தீங்களா? இப்போ இவர் எழுதின பாட்டை பார்த்தீங்கன்னா நாம பார்க்கிறோம். சரிங்களா? நமக்கு இப்போ முக்கியமானது என்ன? கல்வி. நம்ம கல்வியை எப்படிலாம் கத்துக்கணும், எப்படிலாம் படிக்கணும், படிச்ச கல்வியை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தணும். புரியுதா? பார்த்தீங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன்னா அதை நீங்க மனசுல வாங்கி அதை எப்படி உங்க ரெகுலர் லைஃப்ல அப்ளை பண்ணணும் பார்க்கணும். இப்போ உங்களை மாதிரி ஒரு 5 வயசு பையன், உங்களுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு பையனான ராமு அவனோட வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்தினா அப்படின்னு ஒரு கதையோட நம்மளுக்கு இப்போ இந்த திருக்குறளை நடத்தப்படும். சரியா? போனீங்களா? நம்ம என்ன படிக்க போறோம்? திருக்குறள். திருக்குறள் எழுதினவர் யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர். அவருடைய மனைவி பெயர் வாசகி. புரியுதா? போனீங்களா? இவரு மிக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். மொத்தம் எத்தனை பாட்டுகள் எழுதியிருக்கிறார்? 1330 பாட்டுகளை எழுதியிருக்கிறார். ஒரு அதிகாரத்திற்கு 10 பாட்டு, மொத்தம் 133 அதிகாரம் எழுதியுள்ளார். ஒரு அதிகாரத்திற்கு 10 பாட்டு என கணக்கிட்டால் மொத்தம் 1330. சரியா? பாத்தீங்களா? அறம்பொருள் இன்பத்தை பற்றி அவர் 3 பிரிவா பிரித்து இந்த திருக்குறளை எழுதியிருக்கார். இதை பற்றி நிறைய நீங்க மேல் வகுப்பில் படிப்பீர்கள். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? நம்ம படிக்கிற செயல் திருக்குறள். திருக்குறளை எழுதினாங்க திருவள்ளுவர். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரியா? பாத்தீங்களா? திருக்குறளை பார்க்கலாமா? வாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. புரியுதா? பாத்தீங்களா? எங்கூட செய்தி சொல்லுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. புரியுதுங்களா? பாருங்க. க இ க கற்க க ச ட ர இ கசடர க இ ப வை கற்பவை க இ ற்ற பி இன் கற்றபின் நீ இருக்க நிற்க அ த இக்கு அதற்கு இக் அதற்கு தக. திருவள்ளுவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். மொத்தம் 2 வரிதான் எழுதுவார். ஒரு திருக்குறள் அப்படின்னா அது 2 வரி தான் இருக்கும். 2 வரிகளும் முழுசா இருக்காது. 1.5 வரி தான் இருக்கும். மொத்தம் மேல 4 வார்த்தை இருக்கும், கீழே 3 வார்த்தை இருக்கும். 7 வார்த்தையில திருக்குறளை முடிச்சிருப்பார். அவ்வளவு ஈஸியான ஒண்ணு திருக்குறள். புரியுதா? பாத்தீங்களா? இது உங்களுடைய மனப்பாட செயல். மீண்டும் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க, என் கூட சேர்ந்து சொல்லணும். சரிங்களா? கற்க கசடர
கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. புரியுதா புரியுங்களா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர். யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர். புரியுதா புரியுங்களா? இப்ப இதுக்கு என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா அதுக்கான பொருளை நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்க. கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாது கற்க வேண்டும். கற்ற பின்னர் அவற்றில் கூறியபடி நல்ல வழிகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனக்கு வந்து உங்களுக்கு புரியுதா? கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாது கற்க வேண்டும். நூல்கள்னா என்ன? நூல்கள்னா புத்தகம். நூல்கள்னா புத்தகம். நீங்க வச்சிருக்கீங்களா? உங்களுடைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இதுக்கு நம்மளோட சுத்தமான தமிழ்ல என்ன பேருனா நூல் அப்படி சொல்லுவாங்க. ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நாம கற்க வேண்டிய நல்ல நூல்கள் நிறைய புத்தகம் இருக்கு. அதுல நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கணும். படிச்சா மட்டும் போதாது, குற்றம் இல்லாமல் படிக்கணும். புரியல பண்ணிட்டா? அவங்க என்ன சொல்ல வராங்கிற கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீ படிச்சு குற்றம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. கற்ற பின்னர் சொல்லியிருக்காங்க. கற்ற பின்னர் அவற்றில் கூறியபடி அதுல என்ன சொன்னாங்களோ அதன்படி வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா? கற்க கசடர கற்பவை. நாம் கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்று முடித்த பின் நிற்க அதற்கு தக. கற்ற பின் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல என்ன சொன்னாங்களோ அதன்படி வாழ்க்கையில நாம நிற்கணும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. புரியுதா? இந்த சொல்ற பாருங்க. கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாது கற்க வேண்டும். கற்ற பின்னர் அவற்றில் கூறியபடி நல்ல வழிகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நான் படிச்சுட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், 100 out of 100 வாங்கிட்டேன் அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கையும் அல்ல, நல்ல குழந்தையும் அல்ல, நல்ல பையனும் இல்லை. நாம என்ன படிச்சோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். நம்மளோட வாழ்க்கையில இப்ப நீ சயின்ஸ்ல வந்து படிக்கிற, என்ன படிப்ப? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நீ படிப்ப. சயின்ஸ் மேம் சொல்லுவாங்க. அப்ப நீ ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிட்டா நல்லா பழக்கமா? கையை கழுவிட்டு கையில நிறைய கிருமிகள் இருக்கும், கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தானே நீ சாப்பிடுவேன். அதே போல அனைத்து சப்ஜெக்டுமே அதே போல எல்லா பாடப்பிரிவுகளையும் சொல்லி தரதை நீ என்ன பண்ணணும்? வாழ்க்கை நெறியில பயன்படுத்தணும். தமிழ்ல நான் என்ன சொல்லி தருவேன் உனக்கு? நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுப்பேன். அப்ப அதன்படி நீ நடக்கணும். புரியுதா? சொன்னீங்களா? பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. புரியுதுங்களா? கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாத கற்க வேண்டும். கற்ற பின்னர் அவற்றில் கூறியபடி நல்ல வழிகளை வாழ்க்கை நெறியில் கடைபிடிக்க வேண்டும். இப்போ இத பத்தி ஒரு சின்ன கதை சொல்லவா பாத்தீங்களா? உங்க புக்ல இருக்கு, அந்த கதை சொல்லவா? பாருங்க. ராமுனா யாரு? ஒரு சின்ன பையன். ராமு என்ற ஒரு சிறுவன் பள்ளியில் படித்து வந்தான். ராமு என்ற ஒரு சிறுவன் பள்ளியில் படித்து வந்தான். உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு வந்தான். சரிங்களா? அவன் கிராமத்தில் வசிப்பவன். நம்மளாம் இருக்கோம், நம்மளாம் டவுன்ல இருக்கோம். ஆனா ராமுங்கிற பையன் ஒரு கிராமத்துல. கிராமம்னா என்ன? ஒரு வில்லேஜ். கிராமம்னா ஒரு வில்லேஜ். அங்க ரொம்ப வசதிகள்லாம் இருக்காது. நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையோட வசதிகளை விட கிராமத்துல வாழ்க்கையில வசதிகள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஒரு கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தானா. சரிங்களா? அங்குள்ள தண்ணீர் காற்று அசுத்தத்தை கண்டு வருகிறான். அங்க என்ன இருக்கு? அங்க இருக்க தண்ணீர்ல காத்துல நிறைய அசுத்தங்கள். அசுத்தங்கள்னா என்ன? சுத்தம்னா என்ன? கிளீனா இருக்கிறது சுத்தம். அசுத்தம்னா என்ன? டர்ட்டியா இருக்கிறது அசுத்தம். டர்ட்டியா இருக்கிறது அசுத்தம்.
அசுத்தம். மிஸ் தண்ணியில எப்படி மிஸ் டர்ட்டி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நல்லா கிளீனா இருக்கு, பளிச்சுன்னு இருக்க தண்ணியில ஏதாவது நம்ம குப்பையை போட்டா அது டர்ட்டி வாட்டர். இப்ப நல்லா கிளீனா இருக்கு ஏர், அந்த ஏர்ல ஒரு புகை வண்டி வேகமா போனா புகை வரும்ல பின்னாடி கருப்பா, அப்போ அந்த கருப்பா இருக்க புகை நல்லா கிளீனா இருக்க ஏர்ல கடந்தா அப்போ காத்து மாசுபடுது, அப்பதான் காற்று அசுத்தப்படுது. புரியுதா குழந்தைங்களா? இப்ப அவன் என்ன படிக்கிறான்னா சயின்ஸ் டீச்சர் சொன்னது, தமிழ் டீச்சர் சொன்னது, அப்புறம் மற்ற டீச்சர்ஸ்லாம் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனுக்கு இதுல கவனிக்கிறான். அதாவது அங்குள்ள தண்ணீர் காற்று அசுத்தத்தை கண்டு வருதுன்னா அந்த ஊர்ல தண்ணி ரொம்ப டர்ட்டியா இருக்கு, அப்புறம் காற்று ரொம்ப டர்ட்டியா இருக்கு, அதெல்லாம் என்ன ஏன் இப்படி டர்ட்டியா இருக்குன்னு ரொம்ப வருந்தினான்னா என்ன, கஷ்டப்பட்டான், துக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் பல சுகாதார கேடுகள் நோயுற்று இருந்தனர். சுகாதாரம் அப்படின்னு என்ன, கிளீனா நீட்டா இருக்கு, அதான் சுகாதாரம். சரியா? அந்த ஊர்ல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டான். எப்ப பார்த்தாலும் ஒரு வீட்டுல 2 பேருக்கு 3 பேருக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, ஜுரமா இருக்கு, அப்புறம் ஹெட்டேக்கா இருக்கு, ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஏதாவது நோய் இருந்துட்டே இருக்குதான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு நாமக்கு புரியவே இல்லையா. அடுத்து அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவனது பள்ளியில் அன்று குடிநீர் என்ற தலைப்பில் ஆசிரியை ஒரு பாடம் கற்பித்தார். என்ன பண்ணீங்களா, நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே கேட்டு நடக்கணும். அது போல நம்மளோட ஸ்கூல்ல அவனோட டீச்சர் ஒரு பாடம் நடத்துறாங்க. என்ன பாடம் அப்படின்னா குடிநீர். குடிநீர்னா என்ன, ட்ரிங்கிங் வாட்டர். குடிநீர்னா என்ன, ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் அப்படியே ஒரு லெசன் எடுத்துருக்காங்க. புரியல பாருங்க. அதை அவன் ஃபுல்லா கவனிக்கிறான். கவனிச்சுட்டு வீட்டிற்கு வந்த நாமும் நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்கூல்ல மிஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பீங்க. வீட்டுக்கு போனோன்னா மம்மி போய் சொல்லுங்க, மம்மி மிஸ் இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, எல்லாமே மம்மிட்ட சொல்றீங்களா இல்லையா? அது போல ராமும் வீட்டுக்கு போனோன்னு அவங்க அம்மாட்ட போய் பேசுறாங்க. வீட்டிற்கு வந்த நாமும் தன் அம்மா அப்பாவிடமும் பாட்டி தாத்தாவிடமும் தான் கற்பதை பகிர்ந்து கொண்டான். வீட்டுக்கு வந்து ராமுக்கு ஒரே சந்தோஷம். குடிநீர் பத்தி மிஸ் சொன்னதெல்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட அப்பாட்ட பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட வீட்டுல இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் மிஸ் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்க கிட்டையும் சொல்றான், அவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கிறான், ஷேர் பண்ணிக்கிறான். புரியுதுங்களா பாருங்களா? அடுத்து அன்று முதல் அவர்கள் வீட்டில் தண்ணீரை காய்ச்சி கழிந்தனர். அவன் சொன்னதெல்லாம் கேட்டோன்னு அவங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம், ஆமா குழந்தை நீ சொல்றது கரெக்டு தான், உங்க மிஸ் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம தண்ணிய சூடு பண்ணி ஹாட் வாட்டரா சூடு பண்ணி அதை ஆற வச்சு குடிக்கலாம். அப்படி சூடு பண்ணும்போது தண்ணீர இருக்க சின்ன சின்ன கிருமிகள்லாம் இறந்து போயிடும், அப்போ சுத்தமான வாட்டர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னிலிருந்து ராமு வீட்டுல அவங்க பாட்டி தாத்தா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சுட தண்ணியா குடிக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதா பாருங்களா? ட்ரிங்கிங் வாட்டர் சூடு பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, கதவுகளை திறந்து வீட்டை சுத்தம் செய்தல். அது மட்டும் இல்ல, நல்ல எல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சு வீடு ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. சரியா? ஏன்னா அதெல்லாம் மிஸ் சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட என்ன தலைப்புல சொன்னாங்க, குடிநீர் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருக்காங்க. நல்ல காற்றை சுவாசித்தல். நீங்க நாளைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பண்ணல, நம்ம நைட் என்ன பண்ணுவோம், தூங்கும்போது எல்லா விண்டோஸ் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குவோம். தூங்கி எழுந்தவனே காலையில எழுந்தவனே அம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்தவனே ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கியா? டோரை திறந்து உடனே வெளியில போயிட்டு விண்டோஸ்லாம் திறந்துடுவாங்க. விண்டோஸ்லாம் திறந்து விட்டாங்கன்னா வெளியில இருக்க சுத்தமான காற்று எல்லாம் வீட்டுக்குள்ள வரும். புரியுதுங்களா? நீங்க கவனிச்சிருக்கீங்க? நீங்க கவனிக்கலாம். நாளைக்கு பாருங்க, அம்மா காலையில எழுந்து என்ன பண்றாங்க பாருங்க. தூங்கி எழுந்து அம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டுட்டு நேரா போய் டோரை ஓபன் பண்ணுவாங்க, அடுத்து விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. அதே போல ராமோட வீட்டிலும் எல்லா கதவு ஜன்னல் எல்லாரும் திறந்து வைக்கிறாங்க. அப்ப சுத்தமான காத்து, வெளியில சுத்தமான காத்து வீட்டுக்கு வருது. புரியுதுங்களா? நல்ல காற்றை சுவாசித்தனர். வீடு நோயுற்று இருந்தது. அப்படி அந்த மாதிரி வெளியே அவங்க செய்வோம். ஒரு வாரத்துல எல்லாரும் வீட்டையும் உடம்பு சரியில்லை, ஆனா
எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. புரியுதா பாத்தீங்களா? அப்போ ஊர் மக்களுடன் கலந்து பேசி எல்லோருமாக குளங்களையும் நீரோடைகளையும் சுத்தம் செய்தனர். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லா வீட்டுக்கும் போய் சொல்றாங்க. எங்க வீட்டுல என் பேரை வந்து சொன்னா அவங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க குடிநீர் எப்படி குடிக்கணும்னு. நாங்கெல்லாம் சுத்தனி குடிச்சோம், எங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணோம், எங்க வீட்டுல எல்லா கதவு ஜன்னலாம் திறந்து வச்சோம், எங்க வீட்டுல யாருக்குமே உடம்பு சரியில்லாம போகல, எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க அதை கூட செய்து பாருங்க அப்படி பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் சொல்லி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் இப்ப நல்லா இருக்கு, எல்லா வீட்டுக்கும் சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஊருக்கு பொதுவான குளங்கள் நீர் ஓடைகள் அங்கெல்லாம் நிறைய குப்பைகள் சேர்ந்து கிடந்தது. அப்போ பெரியவர்கள் ஒன்னா சேர்ந்து தாத்தா பாட்டிங்க பக்கத்துல அங்கிள் அங்கிள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. குளங்களையும் ஏரிகளையும் சுத்தம் பண்ணலாம், நம்ம குளங்கள் தானே, நம்மளோட ஏரிகள் தானே, நம்ம போய் இறக்கி அங்க இருக்க குப்பை எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஊரே நலமாக மாறியது. அந்த மாதிரி முடிவு பண்ணி சுத்தம் செஞ்சாங்க. செஞ்சவங்க ஊர் எல்லாமே சுத்தமாயிடுச்சு. நம்ம இருக்க நம்ம என்ன சுத்தம் பண்றோம், அடுத்து நம்ம வீடை சுத்தம் பண்றோம், நம்ம வீடை சுத்தி இருக்கிற இடத்தை சுத்தம் பண்றோம். அதை பார்த்து பக்கத்து வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அவங்க வீடை சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒருத்தரா தொடர்ந்து செய்யவும் எல்லா வீடும் சுத்தமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஊருக்கு பொதுவா இந்த குளங்கள் நீரோடைகள் சுத்தம் பண்ணோம்னு ஊரே சுத்தமாயிடுச்சு. அந்த ஊருக்குள்ள காத்தும் தண்ணியும் சுத்தமானதாக கிடைத்தது. புரியுதா பாத்தீங்களா? எதனால என்ன நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் எதனால நடந்தது? இதெல்லாம் எதனால நடந்தது? அதனுடைய ஒரே நலமாக மாறியது. எல்லாரும் ராமவை புகழ்ந்தனர், எல்லோரும் ராமவை புகழ்ந்தனர். இதெல்லாம் எதனால நடந்தது குழந்தைங்களா? அவனும் பள்ளியில் பல செய்திகளை கற்றுக்கொண்டான். அவன் ஸ்கூலுக்கு வந்தான், அதனால நிறைய நல்ல விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சது. உன்னோட டீச்சர் அவனுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அவன் சொல்லி கொடுத்தது அவன் மட்டும் வச்சுக்கல, கற்றதோடு நிறுத்தி விடவில்லை. அவன் என்ன கற்றுக்கிட்டானோ அதோட அவன் நிறுத்தி கொள்ளவில்லை, நல்லனவற்றை பின்பற்றினான். மிஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வீட்டுல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுல. எங்க மிஸ் சொன்னாங்க, சுடதெல்லாம் குடிக்க சொன்னாங்க, நல்ல காற்றை சுவாசிக்க சொன்னாங்க அப்படின்னா அதை செயல்படுத்த ஆரம்பிச்சோம். சின்ன பையன் செய்யும்போது வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாரும் ஒப்புற வச்சாங்க. புரியுதா குழந்தைங்களா? நல்லனவற்றை பின்பற்றினான், தான் மட்டும் சுகப்படவில்லை, ஊரையும் திருத்தினான். அவன் நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சான். அதனால அவன் வீட்டுல மட்டும் நோய் நொடி இல்லாம இல்லை, ஊர்ல இருக்க எல்லாரும் அதனால திருத்தினார்கள். படித்தாலே நடந்து கொண்டான். அவன் என்ன படிச்சானோ அதை அவன் செயல்படுத்தினான். அவனை போல நீங்களும் இருக்க வேண்டும். என்ன பண்ணுங்களா? ராமுவை போல நீங்களும் இருக்க வேண்டும். ஒரு வகுப்புலையும் உங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சு அதை நீங்க படிச்சு எழுதி மார்க் வாங்கினா மட்டும் போதாது. உங்களுடைய வாழ்க்கை நெறியில அதை நீங்க பயன்படுத்தணும். புரியுதா குழந்தைங்களா? இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் புரிஞ்சதா? பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமில்லாது கற்க வேண்டும். கற்ற பின்னர் அவற்றை கூறியபடி நல்ல வழிகளை வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். இது உங்களுடைய மனப்பாட செயல். புரியுதா? இன்னிலிருந்து நீங்களும் படிச்சதை வாழ்க்கையில செயல்படுத்த பழகுங்க. புரியுதுங்களா? நன்றி.